நெஞ்ச பிடிச்சீங்கன்னா நான் எங்க சொல்றது மஞ்ச காட்டு மைனா மஞ்ச காட்டு மைனா ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சம் போனா நெஞ்சு மாணவரை நீ சொல்லலாம் என் நெஞ்ச பிடிச்சா நான் எங்க சொல்றது அத்தா என்னங்க மாமானிக்கு எந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைஞ மாளிகை கதிலே தூது வந்தது அது மரணம் என்ன தூது வந்தது அது மங்கை என்ன வடிவு வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது உன்னை சொர்க்கமாக நான் நினைத்தது அது நரகமாக மாறிவிட்ட எங்கிருந்து சொந்த வந்தது அங்கிருந்து நன்றி வந்தது எங்கிருந்து சொந்த வந்தது அங்கிருந்து நன்றி வந்தது அங்கிருந்து ஆட்டுகின்றவை இவ அங்கிருந்து ஆட்டுகின்றவை எழுதுங்க என் கலரியன் இவன் ஒரு இரக்கமில்லாதவன் என்று பாருங்க என் கலரியன் இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று காதலே சொர்க்கமாக நான் நினைத்தது அது நரகமாக மாறிவிட்டது காதலே இப்படி ஆடணும் பாடணும் அம்மாவை குஜுவலா பண்ணணும் கண்ணி கண்ணன் மேல கை வைக்கிறது பெருசு இல்ல ராக்கண்ணு முழிக்கணும் அப்படியே ஒழிக்கணும் ராக்கண்ணு ஒழிக்கணும் அப்படியே ஒழிக்கி பேரவை துறை செயலாளர் கவசன் சொல்லக்கூடிய அருமையா பேராளு இதோ சதீஷை பாராட்டு 100 ரூபாய் அது மட்டும் இல்லாமல் அருகமற்குடைய குள்ள கிராமம் சேர்ந்து ஒன்ன மட்டும்தான் பேர் வேணும் சொல்லிவிட்டார் அருமை நண்பர்கள் இதோ கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பவட்டம் சதீஷை பாராட்டியும் திண்டிவனத்தை அருமை இருக்கக்கூடிய தென் கோடிப்பாறை கிராமத்தை சேர்ந்து தென்னற்புணம் கிராமத்தை சேர்ந்து இவன் கம்பெனியை அகாடமிகளே நகைச்சுவை நடிகர் இவருடைய அருமை மாமா வெங்கடேஷ் அவரை பாராட்டி அவருக்கு 50 ரூபாயும் வழங்குகிறார்கள். அவர் கிளேசாபகம் கம்பெனி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்படி ஆடணும் பாடணும் அம்மாவை குஜுகுலா பண்ணணும். சத்தியமா எனக்கு காதல் ஆசைடா. எனக்கு என்ன பண்றீங்க?
சக்கரை பங்கல் நீதான் ஊருக்கு போறான்னு இல்லை ஞாபகமே இல்லை. எந்த ஊர் இருந்தாலும் பரவாயில்லடா, ஆனா போய் இந்த ஊர்ல போய் வேலைக்கு பிடிச்சிட்டு போறா. நாளைக்கு நான் நாடகம் முடிச்சுட்டு காலையில ரோட்டு வழியா போகும்போது என்ன கேட்பாங்க பார்த்து போறான் பத்தியா பபுனு எடுத்துக்காங்க என் முன்னாடி வெளியே வேலைக்கு பிடிச்ச போறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சொல்ல அதை பத்தி நான் யாராவது சொன்னா கேட்டா அவர் ஒருவர் பண்ண தினத்தஞ்சு பேப்பரே தேவையில்ல. அதுவும் போகும்போது சொல்லுவோம். யாரு காவல் அத்தா சந்தோஷமா என்ன பாவம் பண்ணுச்சு? குழந்தை என்னன்னா ரெண்டு தானமா கட்டினீங்க, அதை மட்டும் ஒதுக்கி விடுறீங்களே, இதெல்லாம் கொடி போங்க. என் சின்ன மனைவி ஆசை இருக்கின்றது. ஒரு கடைக்கு போறோம், ஒரு பிஸ்கட் வாங்குறோம், பேர் தாங்க எடுத்துக்கணும், முழுசா நீ சாப்பிடக்கூடாது. சரி, என் பெரிய சென்று ஒரு முட்டாய் வாங்குறோம். என் மனைவி எடுத்துக்கொண்டு என்னதான் லோன் போட்டாலும் வேலைக்கு ஆக போறது கிடையாது. ஏன்னா ஐயாவுக்கு மோட்டர் காய் போயிடுச்சு.
ஏய் ஏய் வாடி உள்ள நம்ம செய்யறவா ஏய் அவரு ஏய் அவன் வந்து நெருங்கி வந்து சந்தோஷமா இருக்குடே உள்ள போலவா ஏய் தம்பி கொஞ்சம் சொம்பல தண்ணி எடுத்துட்டு வா போ சொம்பு யாங்கிட்ட தண்ணி வேணா நீ எடுத்துக்க ஏய் போய் கொஞ்சம் சொம்பல தண்ணி எடுத்துட்டு வா போ என்ன போ மண்ணே தெரியல ஏண்டா ஒதுக்கி விட்டு அவர் மட்டும் வேற அதுக்கு ஏண்டா நீ அழுற என்னடா ஐயோ பக்கத்துக்கு நீ அழுறாதடி இந்தி பேரும் கண்டில் போய் துரோகம் பண்றீங்க போறோம் ஏய் நான் வந்தா விட்டு போறேன் என்ன பண்ணல நீ வச்சுடா நான் இழுத்து போட்டுருப்பா வாடங்க டேய் அத போல நம்ம போயிட்டு மாமாவுக்கு வெந்நீர் போடலாமா இவரு ஆமா என்ன இவரு புடிங்கிட்டாரு ஒரு வெந்நீர் ஏய் மாமா உடம்புல அசதியா இருக்கும் வெந்நீர் போடலாம் வாடா வெந்நீரை போட்டு நல்லா கொதிக்க விடு கொதிக்க விட்டு விளாவாத வெள தேவல அப்படியே இறக்கி தூக்கிடுவோம் இல்ல அப்படியே ஓடி உச்சிட்டு அப்படி இருக்கும் ஏய் ஓடி உச்சிட்டு அப்படி இருக்கும் வெளிய இருந்து இருக்கும் சரி போ போ அந்த அறையில ஏய் போடா அண்ணே போய் டாடா 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 எம்மா பொறுப்பு டாடா டாடா பார்த்து பார்த்துமா செய்யணும் ஐயாக்கா இது வாங்க சொல்லி நான் கவனம் வாங்கிக்கிறப்பா பார்த்து பதமா செய்ய பார்த்து பதமா செய்யி ஐயாக்கு பொருளாதாரம் கெட்டு என்னடா பொருளாதாரம் என்ன என்ன பெயிண்ட் அடிச்சு பிரஸ் காய வச்சா எப்படி இருக்கும்? ஐயா, ஐயா, paint அடி- ஐயா, இந்த மாதிரி நல்லவனுக்கு தாய் கட்டுவே நடிக்க மாட்டான் இதுக்கு எனக்கு ஆளாத விடு நீ மாம்பளிஸ் 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 சத்தியமன் உன் பொண்டாட்டி தாய் இருக்கா ஏய் அத்தா உங்களை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கின்றது தெரியுமா தூக்கு மாட்டு சாவல பாருங்க ஏமாமே பெத்த மல்லிகை ஏமாமே பெத்த மல்லிகை மூட குளிர் காத்து அது ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சிட்டு நடக்குது பெண்ணா உலக அதிசயத்தில் இப்படி நடந்தா தென்னது பாடிய போது
பெண்ணும் கையும் இறைவன் மேல் தொட்டதில்லை கையோடி கை சேர்க்கும் அள்ளி முல்லை கருமாந்திரம். அள்ளி முல்லை கருமாந்திரம். உன்னை மெட்ல ஆயிட்டியா? சந்த பாசமா இருக்கு பார்த்தா நான் வர முடியுமா? சரி மிஸ் உங்களுக்கு போ போட்டியா? எத்தனை அடி பாயுது? நீ சொன்னா போய் மோட்ரு பைப்லாம் வாங்கி வந்துருமா? டாட்டா எதுக்கு? அவளுக்கு 16 ஆண்டுகள் குழந்தை கிடையாது. ஆமா. ஆனால் எனக்கு இருந்த முன்னோர்கள் அனைவருமே என்ன செய்தார்கள்? ஏழை கைலாயம் சென்றார்கள். ஈசனை பார்த்து வணக்கி வந்தார்கள். அதனால் இப்போது கைலாயம் புறப்பட போகின்றேன். அந்த ஈசனை பார்த்து வளர்த்து செல்ல போகின்றேன். நான் வருவதை இருவரும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அருமையினர்கள் நான் சென்று வளர்த்து வாங்கி கொண்டு வருகின்றேன். நீங்க வர வரைக்கும் அம்மா 2 பேரும் நான் பாத்துக்கிறேன். என்ன பார்த்துப்பா? பாதுகாப்பா பாத்துக்கிறேன். வாங்கி போலாம். அம்மா ஐயா போறாரு. எங்க இந்த காயலாங்கடிக்கு போயிட்டு காயலாங்கடியில போய் 5 கிலோ இரும்பு வாங்கினார். எங்க போறது? காயலாங்கடிக்கு ஒன்னால கைலாயம் ஓ கைலாயம் போற சட்டமா தான் போவாங்க. அந்த கைலாயம் அந்த ஈசனை பார்த்து வரும்போது வாங்கி வருவதற்காக செல்கிறார். எப்படியோ குழந்தை பிறக்கும். சரி சரி அந்த